ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. ஸோ ஃப்ளாட்னாவே நேற்று அனாலிசிஸில் சொன்னேன் பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லிட்டு. ஆனால் பையிங் பெருசாக ஒன்றும் மூவ் ஆகலை. மார்னிங் ஒரு ஸ்ட்ரெச் மட்டும்தான் ப்ராஃபிட் கொடுத்தது பையர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் டோட்டலி சைட்வேஸ் ஆயிடுச்சு. ஸோ சைட்வேஸ் ஆகிட்டு இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ்லேயே அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ நாளைக்கான மொமெண்டம் பெருசாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாவே லாஸ்ட் 3 டேஸாகவே ஒன்றும் மொமெண்டம் கிடையாது. கேப் அப் ஆயிட்டு ஒரு புல் பேக்கில் அப்படியே சைட்வேஸில் சஸ்டெயின் ஆகிடுது. பாருங்கள், இதுலேயும் ஒன்றும் பெரிய மொமெண்டம் இல்லை, இதுலேயும் ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை, இப்படியே போயிட்டுருக்கு. பட் இது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகாது. ஆஃப்டர் சம் சார்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட், ஒரு ரேஞ்ச் பிரேக் டவுன் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம கீப் ட்ரேடிங் பண்ணோம், நம்ம ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? ட்ரேட் தப்பாகலாம், சம்டைம்ஸ் ப்ராஃபிட் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஷார்ட் ஜோனுக்குள்ளே போகும்போது ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து மேட்டர் இல்லை. பட் நீங்கள் வந்து ரிஸ்க்கை எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாளைக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். நாளைக்கான அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணுவேன். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 47,189 வந்துட்டு இருக்குது. ஸோ 47,189 ஒன் செகண்ட் 189 வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு பிவிசி இஸ் ஈக்குவல் டு 47,189. ஓகேங்களா? அப்புறம் இந்த வெர்ஜின் சிபிஆர் லாஜிக் சொல்லணும்னு, வெர்ஜின் சிபிஆர்ன்றது விக் பாஸ் ஆனாலும் அது வெர்ஜினாக தான் ஸ்டில் ரிமைன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து ஒன்றும் பாஸ் ஆகலை, விக் தான் பாஸ் ஆச்சு. ஸோ விக் பாஸ் ஆனாலும் பார்ஷியலி வெர்ஜின் அப்படியே தான் இருக்கும். பட் இது நேரோ வெர்ஜின்ங்கிறங்காட்டி கேண்டில்ஸ் வந்து இதில் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ரிவர்ஸ் ஆகும். லாஸ்ட்லேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. கொஞ்சம் ப்ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? சப்போர்ட் எடுக்கும். பட் வெர்ஜின் வந்து இங்கே ஆக்ட் ஆகும் சப்போர்ட்டாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இதை தாண்டி என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா, கேப் ஆர்டர் வந்து 480 இருக்குது. கொஞ்சம் மூவ் பண்ணி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கேப் ஆர்டரை வந்துட்டு பிளாக்ல மார்க் பண்ணிக்கலாம். இந்த 240 இந்த கேப் ஆர்டர் வந்து இப்போ நிறைய வாட்டி டெஸ்ட் ஆனனால அந்த கேப் ஆர்டர் வந்து இன்வாலிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நான் வந்து இந்த இதை க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த கேப் ஆர்டர் வந்து இன்வாலிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேப் ஆர்டர் 480 இருக்குது. இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். புரியாதவங்க மறுபடியும் இன்னொரு வாட்டி பாருங்க. அந்த வெர்ஜின் சிபிஆரை பற்றி டவுட் கேட்டவங்க, விக் பாஸ் ஆனாலும் பாடி பாஸ் ஆகி பியர்ஸ் ஆகி இந்த பக்கம் வராத வரைக்கும் அது பார்ஷியலி வெர்ஜினாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒன் மோர் டேக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டுமாரோ சிபிஆர் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிக்கலாம். ப்ரீஸ் டே ஹை அண்ட் லோ அப்படியே இருக்குது. ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணாமல் இல்லை, நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். லோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளுக்கு ஆரஞ்சு கலரில் போட்டுக்கிறேன் இது. அப்புறம் வந்துட்டு ஹை வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எப்படி ட்ரேட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். நான் சொல்கிற லாஜிக்ஸை ஒன்று ஒன்றா கேட்டே வாங்க. இப்போ நம்ம நாளைக்கு மார்க்கெட் இந்த இங்கே எங்கேயாவது ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணி டபிள்யூ ஆர் ஹையர் அண்ட் ஹையரில் இந்த இடத்த சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா, உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் 48,500 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான இடம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பையிங் ட்ரேட் மட்டுமே பாருங்கள். செல்லிங் ட்ரேட் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வராது. இங்கே ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் பையிங் ட்ரேட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தது அப்படின்னா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் கிடையாது. அப்படி நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தாலும் 48,000 சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் எப்போ வந்து 48,000 பிரேக் ஆகும்னா, இங்கே கேப் டவுன் ஆகிட்டு இல்லை இங்கேருந்து வந்துட்டு இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுது, இந்த S1 அண்ட் ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டார்கெட் S2 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்ஜின் சிபிஆர் சொல்லியிருந்தேன் 47,885 இதை ப்ரீச் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு ரிவர்சல் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு செல்லிங். எந்த ஜோன் 48,000 ஜோனை வந்து பிரேக் பண்ணால் மட்டும் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல அவங்களோட டெய்லி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இனிஷியல் பொசிஷனில் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறனால கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் நீங்கள் பார்க்கலாம் ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பையிங் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு, இந்த 3 பிவட்டையும் வந்து மார்க்கெட் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே வந்து 480 கிட்டத்தட்ட 500 வரைக்கும் ஒரு அப் மூவ் இருக்கும். அது ஏன்னா அங்கே கேப் ஆர்டர் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு 480 ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு புல் பேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைச்சதுன்னா செல்லிங் ட்ரேட் டில் இந்த பிவட்ஸ் வரைக்கும் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகி பையிங் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அதை இந்த பிவட் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது. பட் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த கேப் ஆர்டர் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது 3 தான் நாளைக்கான லெவல்ஸில். ஃப்ளாட் ஓப்பனிங்கில் பையிங் பாருங்கள், கேப் அப் ஓப்பனிங்கில் கேப் ஆர்டர்கிட்ட வந்தால் செல்லிங் பாருங்கள், தென் கேப் டவுன் ஆனால் இந்த ஜோன் வந்துட்டு பிரேக் ஆகுதா 48,000 ஜோனுங்கிறத பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் அனாலிசிஸை சிம்பிளாக வச்சுக்கோங்க. நேற்றுக்கு நம்மளோட வீடியோ பார்க்காதவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டால் பையிங் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு அது மாதிரி தான் போயிருந்தது. பட் பாயிண்ட்ஸ் அதிகமாக மூவ் ஆகிறதுனால நிறைய பேருக்கு ப்ராப்பரான
டார்கெட் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். இல்ல கொஞ்சம் டிலேடா எடுத்திருந்தா ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆயிருக்கலாம். ஸோ இட் ஹேப்பன்ஸ். பட் நீங்க ஒரு அனாலிசிஸ்ன்றது உங்க கையில இருக்கணும். பிளஸ் உங்களுக்கான ட்ரேட் பிளான் கரெக்ட்டா இருக்கணும். உங்க பேட்டர்ன் வேலை செய்யணும். எல்லாமே இருந்தா மட்டும் தான் உங்களால சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ அத நான் லாஸ்ட் வீக்கெண்ட் வீடியோலயே போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு ஸ்டாப் லாஸ் வீடியோ வந்துட்டு இந்த வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸ்டாப் லாஸ் வரும்போதும் நீங்க அதே பேஷன்ஸோடையும், அதே அம் டிசிப்ளினோடயும் நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் ட்ரேடிங்ல. ஸோ இவ்ளோ நேரம் எப்படி மார்க்கெட் பிளான வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் பிளான்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்க மிஸ்டேக் பண்ணாலும் சரி, இல்ல மார்க்கெட்ல உங்க பிளான் வராம எது நடந்தாலும் டிசிப்ளின்றது எவ்வளோ முக்கியங்கிறத உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் வ்ளாக்ல போடுறேன். ஸோ மறக்காம அந்த வ்ளாகையும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. புதுசா டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றவங்க அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் கீழ வந்து குடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. Zerodha, Nubstocks எது வேணா ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெமோ ஓப்பனிங்கும் நான் குடுத்துருக்கேன் வீடியோ லிங்க். அதுக்கப்புறம் ஏதாவது குவெரீஸ் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா வந்துட்டு மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்த வெர்ஜின் சிபிஆர்க்கான டவுட் வந்து இந்த வீடியோல கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம பார்த்துக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.